1ஆம் தேதி இன்று இந்தி கூட்டணி நாங்கெல்லாம் இணைந்து ஒரு டெல்லியில் ஒரு மீட்டிங் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில் அந்த மீட்டிங்க்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க போகல, எந்த பெரிய தலைவர்களும் போகல, எல்லா கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் போறாங்க. நேற்று காங்கிரஸ் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இன்று நடக்கக்கூடிய எக்ஸிட் போல், அதாவது தேர்தல் முடிந்த பிறகு வரக்கூடிய ஒரு அனுமானமான யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிற எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் பங்கேற்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுங்கன்னா, இன்று நடக்கக்கூடிய இந்தி கூட்டணி மீட்டிங்க்கு எந்த தலைவர்களும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செய்தி தொடர்பாளர்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன தெரியுதுங்கன்னா, த ரைட்டிங் இஸ் ஆன் த வால் என்று சொல்வார்கள். அதாவது இந்த 7வது கட்ட வாக்குப்பதிவு இது நடக்க நடக்க மக்களுக்கு தெரியும் 543 கூட எந்த பக்கம் செல்லும் என்று. அதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கிட்டத்தட்ட தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வது போல இன்னைக்கு இந்தி கூட்டணி மீட்டிங்க்கு ஏன் ஸ்டாலின் அவங்க போறேன்னு சொன்னாங்க, நேற்று ஏன் போலின்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் தேர்தல் நடக்கும் வரைதான் அவங்களுடைய டிராமா. நாங்க ஜெயிச்சிருவோம், நாங்க துணை பிரதமரா வருவோம், எங்களுக்கு கேபினெட் மந்திரி. தேர்தல் நடந்து முடியும் பொழுது எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் 3வது முறையாக நிச்சயமாக வரப்போறாங்கன்னு தெரியும். அந்த நேரத்தில்